ஒருவேளை என்னை வந்து மலடின்னு சொல்லிடுவாங்களா? ஸோ நம்மளுக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா? ரொம்ப அழுந்திருக்கேன். மொத கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த கவிதைக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். வயிற்று தட்டி கேட்பாங்க, மாசமா இருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பா ஒரு நாள் கூட கடவுளே அப்படின்ட்டு. ஆனா கண்டிப்பா கொடுத்தாரு எனக்கு. அவங்க வந்து சீக்கிரமா காயப்பட்டாருங்க. ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி வேதனை. 20 வயசுல கல்யாணம் பண்ணேன். இப்போ வந்து 36 வயசு ஆச்சு எனக்கு. எனக்குன்னு ப்ராப்ளம் இருக்கு. 26, 25 வயசுல தான் எனக்கு அந்த மாதிரி இனிப்பு நீர் வந்துச்சு எனக்கு. அப்புறம் எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ மாதம் மாதம் வராது. மருந்து சாப்பிட்டா தான் எனக்கு வரும் அந்த மாதிரி. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து பேபி தங்க கொஞ்சம் லேட் ஆகுச்சு. நான் டிக்டாக் மூலியமா தான் நான் அவங்கள எனக்கு தெரியும். ஸோ நம்ம போய் பார்க்கலாம். அங்கேயாவது நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா அங்கே வந்து மருந்து எதுவுமே இல்லை. ஸோ அங்கே வந்து வெறும் இந்த ப்ராடக்ட் தான் வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அது முதல்ல நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு மாதத்துல எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. உங்களை பார்த்து அந்த ப்ரெக்ல பிடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லபடியாக குழந்தை தங்கி இப்போ என் கையில் ஒரு குழந்தை இருக்காங்க. அப்புறம் கிளினிக் போய் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேபி பிறக்கிற வரைக்கும் நான் அந்த ப்ரெக்ல தான் நான் குடிச்சிருக்கேன். ஆனால் அது ஓகே எனக்கு தெரிஞ்சு ஓகே. ஏன்னா நான் 2 தடவை நான் மருந்து எடுத்து கிளினிக்கில் சாப்பிடும்போது ரொம்ப அடி வயிறு வலிக்கும் எனக்கு வந்து. பீரியட் வர்ற மாதிரியே எனக்கு வலிக்கும். அது அப்புறம் பார்த்தா பேபி கழிஞ்சிரும் அப்படின்ட்டு. ஆனால் இவங்களோட ப்ராடக்ட் எடுத்து நான் குடிச்சு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். ஸோ எனக்கு அந்த மாதிரிலாம் வலி எதுவும் இல்லை. ஸோ நல்லா இருந்தேன். பேபியும் நல்லா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக 2 பேத்துக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் என் குழந்தைய நான் தூக்கிட்டு போயிடுவேன். இப்போ யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது இல்லை கவிதா. அவங்கள நான் பார்க்கலான்னா என்னாலும் என் கையில் எனக்கு குழந்தை இருந்திருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல.